அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, செல்வ வளம் பெறுகிறதுக்கு நம்ம வீடுகள்ல என்ன செய்யலாம், என்ன மாதிரி வழிமுறைகள் நான் செஞ்சா எனக்கு செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். செல்வ வளம் பெறுகிறதுக்கு, செல்வம் அப்படின்னாலே நம்மளை விட்டு செல்லக்கூடாது அப்படின்னு எல்லாமே நினைப்போம். அது செல்லாம இருக்கணும் அப்படின்னா நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்கணும். அது எல்லார்கிட்டையும் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே இருக்கும். அது நம்ம எண்ணம் சார்ந்த விஷயங்கள் தான். சோ லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய நகையோ இல்ல பணமோ வச்சிருக்கிறது இல்ல, மனசை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிற எல்லாருமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தவங்க தான். அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கிறவங்க லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தவங்கன்னு தான் சொல்லணும். சோ நான் எல்லாமே நல்லா எனக்கு கிடைச்சிருக்கு, நான் இது வரைக்கும் அனுபவிச்சது எல்லாமே கடவுளோட அருளாலதான் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் நீங்க ஒரு நன்றியை சொல்லிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். முதல் விஷயம் நம்மளோட எண்ணங்கள் தான். நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம டைரக்டா பேசுறது. காலையில எழுந்த உடனே அந்த அமைதியான நேரத்துல ஒரே ஒரு நிமிடம் உங்க பெட்ல இருந்து எந்திரிக்கும் போதோ இல்ல எந்திரிச்சதுக்கு பிறகோ ஒரு வணக்கம், ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம செல்வ வளம் பெறுகிறதுக்கு மொத்தம் 15 விஷயங்களை இந்த வீடியோ பதிவுல நான் ஷேர் பண்ண போறேன். இது ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி நீங்க எந்த விஷயத்த ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி தொடர்ந்து அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி நீங்க எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பாத்தீங்கன்னா இந்த 15 விஷயங்களுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோ அதனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸாவது நீங்க கடைபிடிச்சு அது மூலமா நீங்க சக்சஸ் ஆனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை அடுத்த வீடியோல நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம். இப்ப நம்ம முதல் பாயிண்ட், வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளக்கு எரியும் வீடு வீணா போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மைங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்க வீட்டுல காலையிலயும் மாலையிலயும் ஒரு தீபம் காமாட்சி அம்மன் தீபம் ஏத்துறீங்களோ அந்த வீடு பாத்தீங்கன்னா உண்மையாலுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததுதான். நீங்க லக்ஷ்மியோட அருளை பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சிலர் வீட்டுல விளக்கே ஏத்த முடியாது. விளக்கு ஏத்தினாலே பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கு ஏற்றினாலே நினைச்சாலே சண்டை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்களை எல்லாம் நம்ம தவிடு பொடியாக்கி, இல்ல இன்னைக்கு நான் பூஜை பண்ணுவேன், எது நடந்தாலும் என் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்குவேன், எனக்கு வீட்டுல நல்லது நடக்கணும், பாசிட்டிவான விஷயங்கள் என் வீட்டுல நடக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்ல நான் என்னோட மனசை கண்ட்ரோல் பண்ணி இந்த விளக்கு நான் ஏத்த போறேன், மனசார ஏத்த போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு தினந்தோறும் மாதவிடாய் நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்கள்லயும் காலையில நீங்க விளக்கு ஏத்துங்க, இல்ல மாலையில ஏத்துங்க. இதுல நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்தினாலும் தப்பு இல்ல நினைவாசல்ல ஏத்துறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். உங்களுக்கு எத்தனை விளக்கு ஏத்தணுமோ அத்தனை விளக்கு ஏத்தலாம். மினிமம் பூஜை அறையில 2 விளக்காவது ஏத்தணும். ஒண்ணு குலதெய்வத்துக்கு, இன்னொன்னு காமாட்சி அம்மன் விளக்கு. இது ரெண்டையும் நீங்க ஏத்திட்டு கையெடுத்து கும்பிட்டு, நீங்க பெருசா ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே காமிக்க வேணாம். விளக்கு ஏற்றிட்டு 2 டைமண்ட் கல்கண்டை வச்சுட்டு நீங்க மனசார வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்க தொடர்ந்து பாருங்க. இதை தினந்தோறும் செஞ்சு பாருங்க. வெள்ளி செவ்வாய் தான் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு இல்லை. அதாவது இந்த நம்ம மனுஷங்க மட்டும்தான் சில விஷயங்களை இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிறோம். இந்த நாள்ல இதை செய்யலாம், இந்த நாள்ல இதை பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், இல்ல அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா பிரபஞ்சமோ இந்த இயற்கையோ பாத்தீங்கன்னா இந்த நாள்லதான் நான் காத்து வீசணும், இந்த நாள்லதான் மழை பெய்யணும், இந்த நாள்லதான் வெயில் அடிக்கணும், இந்த நாள்லதான் சூரியன் நான் வரணும்னு நினைச்சா நம்மளால பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதனால நல்லதை செய், அதையும் இன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய்யும் பெரியவங்க சொல்ற மாதிரி தினந்தோறும் வீட்டுல விளக்கு ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலை அல்லது மாலை இல்ல 2 வேளையும் ஏத்த முடிஞ்சாலும் நல்லது. அந்த விளக்குல ஒரே ஒரு டைமண்ட் கல்கண்டு இல்ல 3 இல்ல 5 அப்படிங்கிற ஒத்தப்படையில டைமண்ட் கல்கண்டை போட்டு நீங்க விளக்கு ஏத்தி பாருங்க. இதுல இன்னொரு சந்தேகம் வரும், விளக்குல நம்ம திரிய டெய்லி மாத்தணுமா அப்படின்னு கேட்டா, நான் 2 நாளைக்கு ஒரு தடவை திரி மாத்திடுவேன். ரொம்ப திரி கருக விடக்கூடாது, நம்ம தான் குளிர வைக்கணும். அப்படி குளிர்விக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க திரி போட்டு ஏத்துறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த திரியை ஏத்தலாம். அடுத்த நாள் 3 நாள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே எரிஞ்ச திரி அப்படிங்கறனால நீங்க எடுத்துடலாம். சோ அந்த மாதிரி 2 நாளைக்கு ஒரு நான் திரி மாத்துவேன். இல்ல தினந்தோறும் மாத்துறதுனாலும் அது உங்களுடைய விருப்பம். சோ அந்த மாதிரி பாத்துக்கோங்க. விளக்க சுத்தமா வாரத்துக்கு கழுவி வச்சுக்கோங்க. அந்த மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிற 30 தேவிகள் குடியிருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் தான் அந்த விளக்கு. அந்த விளக்கு நம்மளுடைய இருளை விளக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு சுத்தபத்தமா வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு சுத்தபத்தமா வச்சுக்கணும். 2வது விஷயம், வீட்டுக்கு யாராவது பெண்கள் வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், தண்ணீர், யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல தண்ணீர் கொடுக்கறது நம்ம தமிழருடைய பண்பாடு.
அது மட்டும் இல்லாம மஞ்சள் குங்குமம் நீங்க கொடுக்கும்போது நீங்களும் வந்து இட்டுக்கணும். அது யார் வந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க புதுசா யாராவது வராங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது அப்படிங்கிறது மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா கொடுக்கும். அதே மாதிரி அந்த மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுனால உங்க வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா மங்களகரமான விஷயங்கள் நடைபெறும். அடுத்தது மூன்றாவது விஷயம், வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானுக்கு உரிய அந்த மொச்சை, வெள்ளை மொச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த மொச்சை பயிரை நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவான் நினைச்சும் நம்ம வந்து நெய்வேத்தியமா படைச்சு நம்ம வீட்டுல இருக்கவங்க அதை சாப்பிடணும். அதாவது பச்சை பயிறு சுண்டல் அது மாதிரி வந்து வெள்ளை மொச்சைன்னு இருக்கும். அதை வந்து நீங்க முத நாளே வாங்கி வச்சு வேக வச்சுக்கோங்க. காலையில வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில வந்து வேக வச்சிருங்க. வேக வச்சதுக்கு அப்புறம் அதை வந்து சுக்கிரஹோரைன்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில காலையில 6 to 7 இல்ல மதியம் 1 to 2 இரவு 8 to 9 இந்த 3 நேரத்துல ஏதாவது ஒரு சுக்கிரஹோரையில இந்த வெள்ளை மொச்சையை வந்து நீங்க வந்து சாமிக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து படைச்சிட்டு நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே சாப்பிட்டு வாங்க. ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு எளிய வழிபாடுன்னே சொல்லலாம் செல்வம் பெறுகிறதுக்கு. அடுத்ததாக 4வது பாயிண்ட், பசுவோட கோமியம் சொல்லக்கூடிய அந்த பசுவோட கோமியத்தை எடுத்து வீடு முழுக்க நம்ம வந்து 48 நாட்கள் தொடர்ந்து வந்து தெளிக்கணும். இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லா விஷயங்களும் பண்றேன், நிறைய நான் வந்து நல்லது நினைக்கிறேன், ஆனா நடக்கவே மாட்டேங்குது, நான் வந்து ஏதாவது ஒரு பூஜை பண்ண நினைக்கிறேன், ஆனா வீட்டுல வந்து சண்டைகள் வருது, எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது, நிறைய திருஷ்டிகள் இருக்கு அப்படின்னு இருக்கவங்க மாட்டுடைய அந்த கோமியத்தை வாங்கி 48 நாட்கள் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தெளிச்சு விடணும் வீடு ஃபுல்லா. அதே மாதிரி அந்த கோமியத்தை ஒரு டிராப் வந்து நீங்க குளிக்கிற நீர்ல வந்து கலந்து நீங்க வந்து குளிக்கும் போது உங்களுடைய திருஷ்டிகள் எல்லாமே ஆகும். கோமியம் அப்படிங்கிறது ஒரு மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது. கோமாதாவில 33 கோடி தேவரும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உயிர். அந்த உயிர்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கோமியமும் புனிதமானது. சோ இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வீட்டுல இருக்கிற எதிர்மறையான ஆற்றல் விலகி ஓடிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பாசி பயிர் கலந்த வெல்லம். இந்த பரிகாரத்தை நான் வந்து கடன் தீர்வதற்கு பசுக்கு இதை கொடுங்க, தானமா கொடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பாசி பயிர் அந்த வெல்லம் கலந்து நல்ல நைட்டு வந்து அந்த ஊற வச்சுட்டு காலையில வந்து அந்த பாசி பயிரை பசுவுக்கோ இல்ல பறவைகளுக்கோ நீங்க வந்து தானமா கொடுத்துக்கிட்டு வந்தீங்க, உணவு அளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மகாலட்சுமியோட அம்சம் வந்து நமக்கு இருக்கும். மகாலட்சுமி அம்சம் நமக்கு வயிற்றுக்கு இருந்தாலே நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்கும். எல்லா வீட்லயும் போய் பசு வந்து உணவு வாங்கிறாது, எல்லா வீட்லயும் பசு வந்துடாது. சோ அதனால அந்த மாதிரி பசு வராட்டி கூட நீங்க வந்து பக்கத்து வீட்டுல இருக்காங்க, இல்ல வீட்டு வீட்டுல அந்த பசு இருக்கு, இல்ல கோவில்ல வந்து இருக்கு அப்படின்னா நீங்க போய் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். பசு அந்த கோமாதா வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான, அதே சமயத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரம்னே சொல்லலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து பெருமாள் கோவில்ல நம்ம வந்து தாயாருக்கு வந்து அபிஷேகத்திற்கு பசும்பாலும் பச்சை வளையலும் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிரவாரம், சுக்கிர நாள் அப்படின்னு சுக்கிர பகவானுக்கு உரிய நாள், அது மகாலட்சுமிக்கு உரிய நாள். மகாலட்சுமி எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பெருமாளும் இருப்பாரு, பெருமாள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயாரும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க போயிட்டு பெருமாள் கோவில்ல அந்த பசும்பால் வந்து கொடுத்துட்டு, மகாலட்சுமி தாயாருக்கு பசும்பால் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு பச்சை வளையல் வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய வந்து மாற்றங்கள் நம்ம வீட்டுல செல்வ வளம் பெறுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். விரைய செலவுகள் ஏற்படாது. அடுத்து 7வது பாயிண்ட், இந்த வெள்ளி மோதிரம் பாத்தீங்களா, இத வந்து பெண்கள் வந்து இடது கையில அணியிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரியது. இடது கையில நம்ம வந்து அந்த வெள்ளி மோதிரத்தை அணியிறது அப்படிங்கிறது நம்மளுடைய சுக்கிர பகவானுடைய ஆற்றலை வந்து அருளை வந்து பெற்றுத்தரும். சுக்கிர பகவான் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் மகாலட்சுமியோட அம்சம் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனாலதான் மற்ற நாட்கள்ல நம்ம விளக்கேத்தாட்டி கூட வெள்ளிக்கிழமைகள் நம்ம விளக்கேற்றணும்னு சொல்லி வெள்ளிக்கிழமை நம்ம வீடு வாசல் சுத்தம் பண்ணி விளக்கேற்றி நம்ம வந்து கோவிலுக்கு எல்லாம் போறோம். சோ அந்த மாதிரி ஒரு நாள்ல நீங்க அந்த ஒரு மோதிரத்தை வாங்கி நீங்க இடது கையில வந்து நீங்க வந்து அணியிறது, பெண்கள் அணியிறது உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். அதே மாதிரி குளிச்ச உடனே நம்ம பண்ற வந்து பெரிய தப்பு, நிறைய பேர் தலையை தவிட்டுவோம், இல்லைன்னா முகத்தை தவிட்டுவோம். அந்த மாதிரி இல்லாம நிறைய ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா அந்த இதை பத்தி புரிஞ்சவங்க முதுக வந்து தொடப்பாங்க, முதுகு பக்கம் தான் தொடப்பாங்க. ஏன் அப்படின்னா எங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெற்றிடமா இருக்கோ அங்க வந்து மூதேவி வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க தொடக்கிறோமோ குளிச்சு முடிச்சோடனே அங்க வந்து அந்த மூதேவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து நம்ம மேல வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் முதுகு வந்து துடைக்கணும், முகத்தை துடைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மத்த இடத்தெல்லாம் வந்து துடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால குளிக்கும் போதும் கிழக்கு திசை பார்த்து நின்று குளிங்க. அதே மாதிரி குளிக்கும் போது அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது பெண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தினமும் காலையில
9வது பாயிண்ட், தினமும் காலையில சுப்ரபாதம் பாடுறது கேட்கறது. அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம், கனகதாரா சோஸ்திரம், இது 3ஐயும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்ல ஒலிக்க விடுறது, இல்ல தினந்தோறும் வந்து சுப்ரபாதம் கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய டீ கடைகள்ல பாத்தீங்கன்னா காலையில நீங்க பஸ்ல யாரெல்லாம் விடிய கால டிராவல் பண்றீங்களோ அவங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, சுப்ரபாதம் வந்து பாடம். அந்த டீ கடை டீ ஆத்திக்கிட்டே இருக்கும் போதே அந்த காலையில வானொலியிலேயே வந்து பாத்தீங்கன்னா சுப்ரபாதம் தான் ஓடும் ரேடியோல. சோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஜோதி டிவி வந்து இருக்கு, அதுல வந்து நிறைய காலையில சுப்ரபாதம் தான் வந்து ஒலிக்க விடுவாங்க 5:30 மணிக்கு. அதுக்கப்புறம் வந்து கனகதாரா சோஸ்திரம் எல்லாம் வந்து மாலை வேளையில 5:30 மணிக்கு வந்து ஒலிக்க விடுறாங்க. சோ அந்த மாதிரி நீங்க வந்து பாடலை போட்டு விட்டு நீங்க வந்து அதை கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அடுத்து பௌர்ணமிக்கு வந்து லக்ஷ்மி குபேர பூஜை, சத்தியநாராயண பூஜை. இந்த சத்தியநாராயண பூஜை நான் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஆனா சத்தியமா சொல்றேன், சத்தியநாராயண பூஜை செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பலனை வந்து நம்ம கொடுக்கும். ஆனா வந்து கலசம் வச்சு நம்ம ப்ராப்பரா வந்து பண்ணணும். பண்ணா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கரெக்டா செய்யணும். சோ அதனால வந்து நம்ம பௌர்ணமிக்கு வந்து நான் வந்து தண்ணீர் வழிபாடு வந்து செய்வேன். தண்ணீர் வந்து மேனிஃபெஸ்டேஷன், அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அந்த முறைப்படி தண்ணீர் பரிகாரம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்வேன், குபேர வழிபாடு செய்வேன், மகாலட்சுமி வழிபாடு செய்வேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பௌர்ணமிக்கு பூஜை பண்ணாம இருக்கிறது இல்ல. சத்தியநாராயணா இருந்தாலும் சரி, நமோ நாராயணா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒண்ணுதான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணும்னு தோணுதோ அன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி லட்சுமி குபேர பூஜை பௌர்ணமி அன்னைக்கு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 9 பௌர்ணமிகள் தொடர்ந்து நீங்க வந்து செய்ய முடிஞ்சா கண்டிப்பா அதை வந்து செய்யுங்க லட்சுமி குபேர பூஜை. அந்த 10வது வாரம் வந்து 9 வாரம் முடிஞ்சு அந்த 9 வாரமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குபேர இயந்திரம் சொல்லக்கூடிய அந்த 27 அப்படி 22 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா இயந்திரம், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காயின் 1 ரூபாய் காயின் வைப்போம். 9 வாரம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த 9 ரூபாய், அந்த 81 ரூபாயா போய் அப்படியே வந்து பௌர்ணமி 9வது வாரம் சிவன் கோயில போய் நம்ம காணிக்கையா செலுத்தும் போது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். லட்சுமி குபேர செஞ்சு அந்த பூஜை செஞ்சு நான் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் எப்பவுமே சொல்லுவேன். நிறைய வந்து வீடியோக்கள் வந்து லட்சுமி குபேர பத்தி போட்டிருக்கேன், நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க ஆன்மீகம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல பாருங்க. அடுத்து குலதெய்வ வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு, இது வந்து முக்கியம் ரொம்ப. இது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். எந்த ஒரு வீட்டுல நல்லபடியா பூஜை நடக்குது, அவங்க நினைச்ச காரியங்கள் நடக்குது, தடை இல்லாம எதுவும் இருக்கு, சுப செலவுகள் நிறைய ஆகுது, விரைய செலவுகள் ஏற்படாம இருக்கோ அவங்க வீட்டுல எல்லாம் குலதெய்வத்தோட ஆசை கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம். சோ அதனால குலதெய்வம் எப்படி இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்க வீட்டுல எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்ல, நமக்கு வந்து நினைச்ச காரியம் நடக்குது, ஒரு செலவு வந்து சுப செலவாதான் வருது அப்படின்னாலே, நம்ம நினைச்ச பூஜைகள் பண்றோம், நினைச்ச காரியங்கள் நடக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து குலதெய்வத்தோட ஆசை வந்து இருக்குன்னு அர்த்தம். அடுத்து சுக்கிரஹோரையில உப்பு வாங்குவது. இப்ப நான் சொல்றது 11வது பாயிண்ட். சுக்கிரஹோரையில உப்பு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்குன்னு நீங்க வாரம் உப்பு பாக்கெட் வாங்கிட்டே சேர்க்கணும்னு இல்ல. சின்ன பாக்கெட்டா இருந்தா வாங்கிக்கலாம், இல்ல ரொம்ப பெருசா இருக்கு எனக்கு 2 வாரத்துக்கு கூட வாங்கினாலும் நீங்க தொடர்ந்து வந்து வாங்கிட்டே இருங்க. சுக்கிரஹோரை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரத்துல உங்க பெண்கள் போய் உங்க கையால காசு கொடுத்து கடன் சொல்லக்கூடாது, அப்புறம் தரேன்னு சொல்லக்கூடாது. நீங்க வந்து காசு கொடுத்து கையால காசு கொடுத்து வாங்கிட்டு அந்த உப்பை வந்து நீங்க பூஜை ரூம்ல வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்ய. உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொருளை அந்த நேரத்துல நீங்க வாங்கும் போது லட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறது உண்மை. ஏகாதசியில பெருமாளோட பாதத்தை வரைஞ்சு அவருக்கு வந்து அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நேத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி புதன்கிழமையோட வந்துச்சு. அந்த நல்ல நாள்ல ஒவ்வொரு மாசமும் ஏகாதசி வரும், 2 ஏகாதசி வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்க கண்டிப்பா வந்து ஏகாதசி திதியில பெருமாளை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெருமாளுடைய அந்த முழு ஆசீர்வாதத்தையும் நமக்கு வந்து பெற்றுத்தரும் அப்படிங்கிறதும் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கை நல்ல விஷயங்களுக்கு, தான தர்மங்களுக்கு செலவு பண்ணணும். எந்த அளவுக்கு சந்தோஷமா நம்ம கிட்ட செல்வம் வருதோ அந்த செல்வத்தை சந்தோஷமா இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது மீண்டும் அந்த செல்வம் திரும்ப நம்ம கிட்ட வந்து நல்லபடியா வரும் அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. இதான் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டனின் 3ஆம் விதி மாதிரி, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கான எதிர்வினை வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. நம்ம என்ன செய்யறோமோ அது திரும்ப நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, கர்மா பூமராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்க நல்லது மட்டுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் திரும்ப நல்லது மட்டும்தான் கொடுக்கும். அதனால வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க குழந்தைங்களோட பிறந்த நாளோ இல்ல உங்களுக்கு வெட்டிங் டே, இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த தினத்துல வந்து நீங்க வந்து ஒரு மாசத்துல ஒரு நாளோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடையோ நீங்க சம்பாரிச்ச காசுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை, அது 10 ரூபாயா இருந்தாலும் சரி இல்ல 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, அதை வந்து அன்னதானத்துக்கு இல்ல வந்து இல்லாதவங்களுக்கு ஆசிரமத்துக்கு இந்த மாதிரி வந்து நீங்க சந்தோஷமா செலவு செய்யும் பொழுது அந்த பணம் மீண்டும் உங்ககிட்ட சந்தோஷமா வந்து சேரும்.
வியாழக்கிழமை லட்சுமி குபேர பூஜை மாலை வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா வியாழன் 4:30 to 6:30 7 வரைக்கும் வந்து குபேர நேரம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நம்ம சில்லறை அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த சில்லறை சத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமியோட சிரிப்பு சத்தம் கேட்டா குபேரே நேர்ல வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரத்துல நீங்க லட்சுமி குபேர பூஜை வியாழக்கிழமை செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க. அப்படி வியாழக்கிழமை செய்ய முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில நீங்க வந்து செய்யலாம் தாராளமாக. அடுத்தது உங்க கடனை வந்து தீர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான மைத்திரேயி முகூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வரும். அதை நான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு மைத்திரேயி முகூர்த்தத்துல நீங்க வந்து உங்க கடனை அடைக்கிறதுக்கான ஒரு பகுதியை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு பங்கு வந்து அமௌண்ட் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க கடன் வந்து சீக்கிரமா அடையும். கடன் குறைஞ்சாலே நமக்கு லட்சுமி கடாட்சம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன்னா கடன் குறையறதுக்கான அந்த வழிகளை வந்து மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம கொடுக்குறாங்க. பணத்தை வந்து கொடுக்கறனால நம்ம கடனை வந்து அடைக்க முடியும். கடன் இல்லாத வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு வந்து மைத்திரேயி முகூர்த்தம் வந்து கண்டிப்பா வந்து தரும். அதே மாதிரி செவ்வாய் ஹோரையில செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி காலையில 6 to 7 மதியம் 3 to 2 இரவு 8 to 9 இந்த 3 நேரத்துல நீங்க வந்து புதுசா யாராவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு உகந்தமான ஒரு நேரம் செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது. அந்த நேரத்துல நீங்க வந்து கடனை வந்து அடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா கடன் அடைஞ்சு உங்க வீட்டுல செல்வ வளம் பெருகும், கடன் இல்லாத வாழ்வு வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை பயனுள்ளதா இருக்கு, இந்த 15 பாயிண்ட்ல உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எதை வந்து நீங்க செய்ய போறீங்க, எதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லோருமே வந்து சேமிச்சு செல்வ செழிப்போட நல்லபடியா வாழணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலமா நான் இறைவனை வந்து வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.